Hi friends, welcome to JJ Bujma Tailoring. இந்த வீடியோவில் நம்ம நைட் ட்ரெஸ்ஸோட ஷர்ட் டைப்பில் நம்ம வந்து டாப்பை வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, நான் அந்த பேண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து டாப் வந்து எப்படி கட் பண்ணலாம், ஷர்ட் மாடல் தான், சட்டை போடுற மாடலில் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுவுமே நான் வந்து என்னுடைய மெஷர்மெண்ட்டுக்கு சுடிதார் டாப்போட அளவை வச்சு தான் நான் வந்து தைச்சி காட்ட போகிறேன். இதை வந்து நீங்கள் பக்கத்தில் மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, சின்ன பிள்ளைங்களோட மெஷர்மெண்ட்டு நான் வந்து காட்டியிருப்பேன் பேண்ட்டு தைக்கிறப்போ. அதே மாதிரி டாப்புக்கும் நான் வந்து காட்டுறேன், நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போது வாங்க எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இதோட தியரி கிளாஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா, இதுதான் வந்து இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டு. ஷர்ட்டோட ஹைட் வந்து ஹைட்டு, வித்து, நெக்கு வித்து, ஷோல்டரு, ஆம்கோலு, ஃப்ரண்ட்டு நெக்கு, பேக் நெக்கு, அதாவது அடுத்தது வேஸ்ட்டு ஹைட்டு, ஹிப்பு ஹைட்டு, வேஸ்ட் ரவுண்டு, வித்து ரவுண்டு, பாட்டம் வித்து, இது எல்லாமே சுடிதாருக்கு ஷர்ட்டுக்கு உண்டான மெஷர்மெண்ட்டு. இன்னும் நீங்கள் கீழே என்ன எழுதணும், வேஸ்ட்டு ஹைட்டு, வேஸ்ட்டு வித்து, ஹிப்பு ஹைட்டு, ஹிப்பு வித்து, பாட்டம் வித்து, இது எல்லாமே நீங்கள் எழுதிக்கணும். சரிங்களா, இப்போ ஒரு சுடிதாரோட மெஷர்மெண்ட்டு, என்னுடைய சுடிதாரோட மெஷர்மெண்ட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா, அந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து தைக்கலாம். இதே நம்ம வந்து எப்படின்னா பட்டுப்பாவடைக்கு வெட்டினோம் இல்லையா, தெரியுதா, பட்டுப்பாவடைக்கு நம்ம வெட்டினோம் இல்லையா, அந்த மாடலில் தான் வரும். சரிங்களா, பேக்கில் நம்ம வந்து அந்த இன்ச் கணக்கு விட்டோம், இது வந்து ஃப்ரண்ட்டில் நெக்கு பக்கத்தில் நம்ம விட போகிறோம். சரிங்களா, அவ்வளோதான் ஒரு வித்தியாசம். இதே மாதிரி தான் டயக்ராம் சேம் இப்படியே தான் இருக்கும். பட் வந்து ஹிப்பு ஹைட்டுக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் தான் இருக்கும். நம்ம ஹிப்பு ஹைட்டோடு நம்ம முடிச்சிருவோம். சரிங்களா, டயக்ராம் வந்து சேம் சுடிதார் மாதிரி தான் இருக்கும். அந்த ஓப்பன் ஹைட்டு எல்லாமே வரும் நமக்கு. சரிங்களா, இந்த ஃபார்மேட் படி எழுதிக்கோங்க. உயரம், அகலம், கழுத்து அகலம், ஷோல்டர், ஆம்கோல், முன்கழுத்து, பின்கழுத்து, இடுப்பு வரை உயரம், இடுப்பு வரை அகலம், ஓப்பன் உயரம்னா நம்ம சுடிதாருக்கு ஓப்பன் எங்கே விடுறோமோ அந்த உயரம். ஆனால் நமக்கு இப்போ ஹிப்பு ஹைட்டு, அதாவது இடுப்பு உயரம். சரிங்களா, ஹிப்பு வந்து ஹிப்போட உயரமும் இப்போட அகலமும் கீழே அகலமும் இதே ஃபார்மெட்டில் நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் சுடிதாரோட அளவோ இல்லை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை நான் கொடுக்குற என்னுடைய மெஷர்மெண்ட்டுக்கு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். சரிங்களா, அப்போ நான் அந்த மெஷர்மெண்ட்டுக்கு எப்படின்றத நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். இது இப்போ என்னுடைய மெஷர்மெண்ட்டுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா, அடுத்தது ஸ்லீவும் நம்ம இதில் தைக்கணும். ஸோ ஸ்லீவோட ஹைட்டு, ஸ்லீவோட வித்து, பாட்டம் வித்து, அடுத்தது கைவெட்டோட ஹைட்டு, இதுதான். ஓகேவா, இதில் நம்ம வந்து பைப்பிங் வைக்க போகிறோம், காலர் வச்சு தைக்க போகிறோம். அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் வந்து டயக்ராம் இருக்கும். ஆனால் ஹைட்டு வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கம் வரும். சரிங்களா, இது ஃப்ரண்ட் பீஸு, இது பேக் பீஸு. ஓகேவா, ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பனில் போட்டு கட் பண்ணுவோம், பேக்கில் வந்து ஓப்பன் போட மாட்டோம். இதே பட்டுப்பாவடைக்கு பேக்கில் வந்து ஓப்பன் போட்டோம், ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பன் போட மாட்டோம். ஓகேவா, இதுதான். இப்போ நான் வந்து கிளாத்தில் வந்து உங்களுக்கு எப்படி ஃபோல்ட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். நைட் ட்ரெஸ்ஸு எப்போவுமே நம்ம கொஞ்சம் லூஸாக தானே போடுவோம். சரிங்களா, ஸோ வந்து நான் வந்து லூஸாக தான் வந்து போடலான்னு இருக்கேன். நீங்கள் வந்து அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளாத்தை நல்லா, இது ஒரு ஃபோல்டிங்கில் இருக்குது. சரிங்களா, இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா அடி பீஸ் வந்து, அடியில் இருக்க பீஸ் வந்து நம்ம பேக் பீஸாக எடுத்துக்கலாம். ஓகேவா, மேலே இருக்க பீஸ் வந்து ஃப்ரண்ட்டாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம கரெக்டாக நான் இப்போ வைக்கிறேன் பாருங்கள், இது ஃப்ரண்ட்டு, மேலே ஃபோல்டிங்கில் இருக்கிறது பேக் பீஸு. சரிங்களா, ஃபோல்டிங்கில் இருக்கிறது பேக் பீஸு. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஃப்ரண்ட்டில் கட் பண்ணுறத கீழே இருக்க பீஸில் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது
இந்த ஈவனான அளவு வந்து ஒன்று போல் இருக்கான்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துட்டு குண்டூசியை வச்சு பின் பண்ணிக்கலாம். அளவு ஒன்று போல் இருக்கணும். சரிங்களா? நான் வந்து கொஞ்சம் 2 இன்ச் வந்து விடலான் இருக்கேன். ஓகேங்களா? 2 இன்ச்சு கரெக்டாக 2 இன்ச் இருக்குது. ஸோ நான் இந்த 2 இன்ச்சை வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போது நெக்ஸ்ட்டு மறுபடியும் இதை நம்ம அளந்துக்கிட்டே தான் வந்து பண்ணணும். கரெக்டாக 2 இன்ச் இருக்கணும். 1க்கு 4 இடத்துல நம்மளோட ஹைட்டு கரெக்டாக வர்ற வரைக்கும் நம்ம வந்து அதே 2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி பின் பண்ணிக்கலாம். நான் சுடிதாருக்குமே கிளாத்து கம்மியாக இருக்க போய் சுடிதாரோட இதையே நான் வந்து தச்சு எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போது நம்ம பின் பண்ணியாச்சு. இப்போ பின் பண்ணிவிட்டு நம்ம ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஹைட் வந்து எனக்கு 25 இன்ச்சு. ஓகே, 25 இன்ச்சு எனக்கு ஹைட்டு நான் எடுத்துக்கிறேன். இது அப்புறம் தைக்கிறதுக்கு கீழே 1.5 இன்ச்சு, ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, அப்போது 27 இன்ச்சு. தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு. சரிங்களா? அந்த 1.5 இன்ச்சையும் இங்கே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பின்னை வந்து கொஞ்சம் கலட்டி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த 25 அந்த 1/2 இன்ச்சை மேலே ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு நார்மல் ஹைட்டு 25, 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு, 1.5 இன்ச் கீழே மடித்து தைக்கிறதுக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ இதே இதை நம்ம இங்கேருந்து மறுபடியும் ஒரு வாட்டி அளந்து பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. அப்போ தான் கோடு போடுறதுல அப் அண்ட் டவுன் வந்து நமக்கு வராது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம். கரெக்டாக சுருக்கம் இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து அயன் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து அயன் பண்ணலை, இல்லைனா நான் அயன் பண்ணி தான் வீடியோ எப்போவுமே எடுப்பேன். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இனிமேல் வந்து இந்த மெஷர்மெண்ட்டை மறந்துடுங்க. சரியா? எல்லாமே வந்து இந்த ஃபோல்டிங் இதில் தான் நம்ம வந்து எடுக்கணும். ஓகேவா? எந்த சைடு ஃப்ரண்ட்டு போடுறோம், எது பேக்குன்றது நமக்கு தான் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? பட்டு பெட்டிக்கோட்டில் நான் வந்து கீழே போட்டிருக்கிறது பேக்கு தான் சொல்லியிருக்கேன். பட்டு பாவாடையில் கீழே போட்டிருக்கிறது நான் பேக்குன்னு தான் சொல்லியிருக்கேன். அப்போ இதில் மட்டும் ஏன் அப்படின்னா, ஏன்னா நம்ம தனித்தனியாக கட் பண்ணிகிட்டு இருந்தால் டைம் வேஸ்ட் ஆகும். நம்ம டைமும் மேனேஜ் பண்ணணும், டெக்னிக்காகவும் தைக்க வந்து பழகிக்கணும். சரிங்களா? இப்போ வித்து வந்து 10 + 1 11 இன்ச்சு. 10 + வந்து 1 11. நான் ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கலான் இருக்கேன். ஏன்னா நைட் ட்ரெஸ்ஸு ரொம்ப டைட்டாக போட்டால் நல்லா இருக்காது. 11 கூட 12 கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? நான் 10 இன்ச்சுக்கு பதிலாக 11 இன்ச்சை நான் எடுத்துக்க போகிறேன். அது கூட 1 இன்ச்சு தையலுக்கு நான் விட போகிறேன். சரிங்களா? எடுத்தாச்சு. இப்போ இதே மாதிரி கீழேயும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 12 இன்ச் எங்கே வருதுன்னு பார்த்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். ரஃப்பாக. சரிங்களா? ரஃப்பாக நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம நெக்கோட வித்து பார்க்கலாம். கழுத்தோட வித்து வந்து எனக்கு 2.25. சரிங்களா? 2.25 இன்ச்சு கழுத்தோட வித்து. ஷோல்டர் வந்து எனக்கு 3.5 இன்ச்சு. ஷோல்டர் வந்து எனக்கு 3.5 இன்ச்சு. 1/2 இன்ச் வந்து நான் ஸ்லோப் கொடுக்குறேன். சரிங்களா? 1/2 இன்ச் வந்து நான் தையலுக்கான ஸ்லோப் வந்து கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஆம்கோல் வந்து எவ்வளோ வந்துச்சு? 6.25 இன்ச்சு. சரிங்களா? நான் 6.5 இன்ச்சாக வச்சுக்கிறேன். வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். நைட் ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் லூஸாக தான் இருந்தால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது. இப்போது இந்த செஸ்ட்டு வித்தில் கரெக்டாக இப்போ 12 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கணும். அந்த 11 இன்ச்சுக்கு நேராக ஒரு மார்க்கிங் 12 இன்ச்சு. சரிங்களா? இப்போ நம்ம வந்து அந்த 1.5 இன்ச்சை ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது 1 இன்ச்சு. ஓகேவா? நம்ம ஃப்ரண்ட்டு வந்து 6.5 இன்ச்சா, இதோட சென்டர் பாயிண்ட் வந்து
3.25 இன்ச்சு. அதுக்கு நேராக ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணி இந்த 1/2 இன்ச்சை வந்து டச் பண்ணுற மாதிரி போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்தது ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் குடஞ்சி உள்ளே வந்து வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு நமக்கு ஃப்ரண்ட்டு நெக்கு பேக் நெக்கு நமக்கு வரைய போகிறோம். சரிங்களா? பேக் நெக்கு வந்து நான் வந்து 1.5 இன்ச் வந்து கொடுத்துக்கிறேன். பேக் நெக்கு நான் 1.5 இன்ச்சு, 1 இன்ச்சு 1.5 இன்ச் தான் கொடுக்க முடியும். சரிங்களா? ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு நான் ஒரு 4 இன்ச்சு வந்து 4.5 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். எனக்கு முன்கழுத்து வந்து 4.5 இன்ச் வந்து நான் கொடுத்துக்கிறேன். பேக் நெக்கு 1.5. சரிங்களா? ஃப்ரண்ட்டு நம்ம 4.5 இன்ச் எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம கோடு போட்டுடலாம். இப்போ குண்டூசியை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம குத்திக்கலாம். பேக்லேயும் ரவுண்டு தான், ஃப்ரண்ட்லேயும் ரவுண்டு தான். நைட் ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் காலர் வச்சு தைக்க போகிறதுனால நமக்கு ஓகேவா, இந்த இடத்தையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போது வேஸ்ட்டு ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டு ஹைட் வந்து எனக்கு 13 இன்ச்சு. சரிங்களா? எங்கே வச்சு எடுக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. வேஸ்ட்டு ஹைட்டு 13 இன்ச்சு. வேஸ்ட்டு வித்து எனக்கு இங்கே 12 இன்ச்சு எடுத்திருக்கேன். அப்போது இங்கே 11 இன்ச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? 11 இன்ச்சு. அந்த 1 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம ஹைட் வந்து நமக்கு 27 இன்ச்சு. தையலுக்கெல்லாம் போக தான் 3 இன்ச்சு மேலே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே எப்படி கரெக்டாக 12 இன்ச் முடிச்சிருக்கோம். இங்கேயும் 12 இன்ச்சு கொண்டு வந்து நீங்கள் முடித்தாலும் ஓகே, இல்லை எக்ஸ்ட்ரா 1 இன்ச் எடுத்தாலும் ஓகே. நான் வந்து இந்த 12 இன்ச்லேயே வந்து முடிச்சிக்கலான் இருக்கேன். 12 இன்ச்சு ஃபுல்லாகவே நான் அப்படியே எடுத்துக்கிறேன். அந்த 1 இன்ச்சே நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? இதில் இருந்து நான் ஒரு 3 இன்ச்சு வந்து சைடில் குட்டியாக ஒரு ஓப்பன் விட போகிறேன். ஓகேவா? ஓப்பன், அந்த ஓப்பனையும் நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த பாயிண்டெல்லாம் வந்து நம்ம ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். கட்டிங் புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா சொல்லுங்கள். ஓகேவா? நான் பேப்பர் உங்களுக்கு புரியலை அப்படின்னா இனி நான் பேப்பர் கட்டிங் போட்டு தான் உங்களுக்கு சொல்லணும். அவ்வளோதான். நான் வந்து அந்த 3 இன்ச்சையும் மார்க் பண்ணிக்கிறேன். 3 இன்ச்சையும் மார்க் பண்ணிக்கிறேன். கீழேயும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகேவா? எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து அந்த கர்வ் லைன் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? எல்லாமே இப்போ வந்து நம்ம கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன கட் பண்ணணும்னா பேக் நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்து சென்டர் பேக் ஃபுல்லாமே நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போது நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நாட்ச் எல்லாம் நம்ம வந்து போட்டுக்கலாம். இது வந்து செஸ்ட்டு நாட்ச்சு. இந்த நாட்சை வந்து நம்ம கண்டிப்பாக போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வேஸ்ட் லைனில் அந்த நாட்ச் வந்து நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்தது ஓப்பனில் வந்து ஓப்பன் நாட்ச்சு. இந்த ஃபோல்டிங் இருந்தது எனக்கு லென்த்து அதிகமாக இருந்த மாதிரி இருக்குது. பாருங்களேன், ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. இதை வந்து நான் கட் பண்ணி விட்டுறேன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரண்ட்டு நெக்கு கட் பண்ணணும். அது மாதிரி ஆம்கோல் குடஞ்சி நம்ம வெட்டணும். சரிங்களா? பேக் பீஸில் வந்து நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபோல்டிங் தான் வந்து பேக் பீஸு. சரிங்களா? அதனால் ஃபோல்டிங் பீஸில் வந்து நம்ம எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஃபோல்டிங் பீஸை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம பேக் பீஸில் என்ன பண்ணணும், நெக்கு வந்து நம்ம வரையணும். சரிங்களா? நெக்கு சேம் மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த இருக்கா
இந்த ஹைட்டு கரெக்டாக இதே ஹைட்டு தான் 4.5 இன்ச்சு. 4.5 இன்ச்சை வந்து வரைஞ்சி அந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகேவா? இப்போது இதை ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து குண்டூசி வச்சு பின் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப மூவ் ஆகுது கிளாத்து. ஓகே, இப்போ வந்து ஆம்கோல் வந்து நம்ம குடஞ்சி வெட்டணும். சரிங்களா? ஆம்கோலுமே இந்த 3.25 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1/2 இன்ச்சு கரெக்டாக 6.5 இன்ச் வச்சோமா, இந்த 6 பாயிண்டில் இருந்து 1 இன்ச்சு. இப்போ இதையும் நெக்கையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி வந்து மூவ் ஆகுதுன்னு. கிளாத் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வந்து ஆம்கோலும் வந்து வெட்டி முடிச்சாச்சு. பேக் பீஸ்லேயும் நம்ம வெட்டியாச்சு. பேக் பீஸில் அந்த 2 இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து நாச் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி கீழேயும் வந்து அந்த 2 இன்ச் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி நம்ம நாச் போட்டுக்கலாம். கரெக்டாக ரெண்டையுமே ஒன்று போல் வச்சு நாச் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? முடிச்சாச்சு. இப்போ இந்த பீஸ் எல்லாமே நம்ம அப்படியே எடுத்து ஓரம் வச்சிடலாம். பார்த்தீங்களா, கிளாத் வந்து கம்மியாக இருக்குதுன்னு நான் சொன்னேன்னா. இப்போது ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு தான் கரெக்டாக கிளாத் வந்து இருக்குது. சரிங்களா? ஸ்லீவையும் நான் இங்கே கட் பண்ணிக்க போகிறேன். ஹைட் வந்து எனக்கு ஸ்லீவோட ஹைட்டு 5 இன்ச்சு தான். சரிங்களா? 5 இன்ச்சு. நான் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் விட போகிறேன். ஏன்னா நான் வந்து பைப்பிங் விட போகிறேன். சரிங்களா? பைப்பிங் வந்து நான் வைக்க போகிறேன். 5 இன்ச்சு ப்ளஸ் வந்து பைப்பிங். அந்த 1/2 இன்ச்சு நான் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். வித்து வந்து எனக்கு 10 இன்ச்சு. தையலுக்கு எல்லாம் சேர்த்து தான். ஓகேவா? 10 இன்ச்சு. ஃபஸ்ட்டு இதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 1.5 இன்ச்சை வந்து 1 இன்ச்சை வந்து நான் இங்கே மார்க் பண்ணிவிட்டு, அடுத்தது மேலேருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணி கிராஸ் லைன் போட்டுக்கிறேன். கிராஸ் லைன் போட்டு இதோட சென்டர் பாயிண்ட் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 9 இன்ச்சு வருது. 9 இன்ச்சோட சென்டர் பாயிண்ட் வந்து 4 இன்ச்சு. மேலே ஒரு 3/4 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த பாயிண்டில் இருந்து சென்டர் பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு சென்டர் பாயிண்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். 2.25 இன்ச்சு. அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச். சரிங்களா? எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இருக்கா, இந்த இடத்துல நம்ம இப்படி குடைய போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? இப்படி குடஞ்சி வர்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டில் வந்து இதை கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த 1/2 இன்ச்சையும் நான் வந்து கீழே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? மார்க் பண்ணிவிட்டு வித்து வந்து பாட்டமோட வித்து வந்து எனக்கு 7 இன்ச்சு. சரிங்களா? நான் தையலுக்கும் சேர்த்து தான் விடுறேன். அந்த 7 இன்ச்சை வந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணி இப்போ நான் கட் பண்ண போகிறேன். எப்படி கட் பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே ஓப்பன் பண்ணி இந்த சென்டர் இருக்கு இல்லையா, அந்த சென்டரில் ஒரு நாச் வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இந்த ஃப்ரண்ட்டு இதை வந்து நம்ம குடஞ்சி வந்து கட் பண்ணிக்கலாம்.
குடஞ்சி கட் பண்ணுறது கொஞ்சம் கரெக்டாக பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ இதுக்கு பைப்பிங் கொடுக்கறதுக்கு நம்ம பீஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த பீஸில் தான் வந்து நம்ம காலரும் வந்து தைக்க போகிறோம். சரிங்களா? காலரு, பேக்கெட்டு எல்லாமே வந்து இதில் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். சரிங்களா? ஏதாட்டும் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பேக்கெட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பேக்கெட்டுக்கு வந்து நான் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். எப்படின்னா கீழே கரெக்டாக நேராக இருக்கான்னு பார்த்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். கீழே நேராக இருக்குது, மேலே தான் வந்து எனக்கு அப் அண்ட் டவுனாக இருக்குது. ஸோ வந்து நான் 7 இன்ச்சு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு மேலே எனக்கு இந்த லைன் எவ்வளோ வருது, கரெக்டாக இதுவும் 7 இன்ச்சு வருது. இங்கேயும் 7 இன்ச்சு நான் எடுத்துக்கிறேன். எடுத்து இதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி இந்த இடத்த நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? பேக்கெட்டுக்கு இதை நம்ம இன்னும் மறுடிக்கி எல்லாம் தைக்கிறப்போ நமக்கு இன்னும் கரெக்டாக வந்துடும். பேக்கெட்டுக்கும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஸ்ட்ரெயிட் பீஸாகவே வந்து எடுத்துக்கலான் இருக்கேன். சரிங்களா? ஏன்னா இது கிராஸ் பீஸ் போட்டு நீங்கள் பைப்பிங் கொடுத்தாலும் ஓகே, இல்லை என்ன மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்டாக கூட எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸ்ட்ரைட்டாக வந்து நான் ஸ்கேல் அளவுக்கு எப்பவும் போல் ஸ்கேல் அளவுக்கு வந்து எடுத்துக்க போகிறேன். அதாவது 1.5 இன்ச்சுக்கு. சரிங்களா? இந்த ஸ்கேலை விட ஒரு 1/4 இன்ச் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். எடுத்து இதையும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி இதுவுமே நான் எடுத்து ஓரம் வச்சுக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வீடியோவில் காலர் எப்படி கட் பண்ணுறதுன்னு, காலர் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னுன்ற வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக நான் போடுவேன். சரிங்களா? இப்போது இதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். மற்ற எதுவுமே இப்போதைக்கு தேவையில்லை. இப்போ வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ரைட் சைடு ராங் சைடு மார்க் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த பட்டன் பீஸ் வந்து தைக்க போகிறோம். சரிங்களா? இப்போ ராங் சைடெல்லாம் கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம நாச் போட்டிருக்கோம்ல அந்த 2 இன்ச்சுக்கு, அந்த நாச்சை நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் வந்து மடக்கி ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கோங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜில் அதே 2 இன்ச்சை நீங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணி நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும். சரிங்களா? அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுகிட்டே வர வேண்டியது தான். இப்போது தையல் போட்டுட்டு அப்படியே முடிச்சிருங்க. இதே மாதிரி நம்ம வந்து அடுத்த பீஸை வந்து தைக்க போகிறோம். அதில் வந்து நம்ம அடியிலேருந்து தைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? பாட்டம் போர்ஷனில் இருந்து நெக்குக்கு போகிற மாதிரி இருக்கும். சேம் அதே மாதிரி அந்த நாச்சை சென்டர் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக தைக்க வேண்டியதான். இந்த எட்ஜில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நெக்குக்கிட்ட சேம் அதே 2 இன்ச்சை ஃபோல்ட் பண்ணிங்கன்னா சென்டரில் வந்து ஃபோல்டிங் விழுந்துடும். சரிங்களா? இதை அப்படியே பிடிச்சி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து தைச்சிக்கிட்டே வர வேண்டியது தான். சரியா? தைச்சிட்டு வந்து அந்த இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை தனியாக இப்போ வச்சுக்கோங்க. இப்போது நம்ம 2 கிளாத்தையும் ராங் சைடு அடியில் இருக்கிற மாதிரி போட்டுட்டு ரைட் சைடு 2ம் மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு ரைட்டு லெஃப்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது ரைட் சைடில் நம்ம பேக்கெட் வந்து வைக்க போகிறோம். ஸோ பேக்கெட் வைக்கிறது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பேக்கெட்டை வந்து மடித்து தைச்சிக்கிறேன். சரிங்களா? நான் எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் வந்து 3 பக்கத்தில் அந்த 1/2 இன்ச்சுக்கும் கம்மியாக வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரி ஃபோல்ட் பண்ணி நீங்களும் மடித்து எடுத்துருங்க. வீடியோவில் காட்டுற மாதிரியே மடித்து எடுத்துக்கோங்க. சரிங்களா?
கரெக்டாக நேராக வெட்டுங்க. இந்த நேராக வெட்டலை அப்படின்னா இந்த மாதிரி பிசுறு வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு கரைப்பகுதியாக இருந்தால் அப்படியே மடிச்சிருங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் 1 இன்ச்சு கம்மியாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு பேக்கெட் நல்லா ஆழமாக வேணும் அப்படின்னா இன்னும் நீங்கள் 8 இன்ச்சு வரைக்கும் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஹைட்டு வந்து 8 இன்ச்சுக்கு வச்சுக்கோங்க, வித்து வந்து 7 இன்ச் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ரைட் சைடில் தான் போட்டு தைக்க போகிறோம். அந்த வேஸ்ட் லைன் சைடு ஓப்பன் தைக்கலான் இருக்கோம்ல, அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் வந்து கோடு போட்டுட்டு கரெக்டாக நீங்கள் வந்து இப்போ வந்து அந்த பெருசாக 1 இன்ச்சு மடிச்சது இருக்கோம்ல, அது மேலே இருக்கணும், மற்றது வந்து கீழே இருக்கணும். அப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து பின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பின் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக தைக்க முடியாது. பின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தைங்க. சரிங்களா? பின் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி ஷேப்பில் வந்து முடிக்க போகிறோம். சரிங்களா? நான் சொல்கிறத விட எப்போவுமே வீடியோவில் காட்டுற மாதிரி தச்சுருங்க. ஓகேவா? ஒரு சிலது மட்டும் நான் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல சொல்லிடுவேன் மெயினாக. இப்போது அதே அந்த முக்கிலலாம் வந்து நின்று அதுக்கப்புறம் நீடியில் உள்ளே நிப்பாட்டிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து தச்சு எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுங்க. சரிங்களா? இப்போது முடிக்கிறப்போ ரஃப் தையல் போட்டு முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு அப்படியே நீடில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். சரிங்களா? அப்படியே தச்சுட்டு வரக்கூடாது. தையல் வந்து ரன் ஆஃப் ஆகிடக்கூடாது, அதாவது தையல் துணியை விட்டு விலகிடக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். இல்லைனா ஓட்டை விழுந்துடும், இல்லைனா அந்த இடத்துல ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். சரிங்களா? இது வந்து வெளியில் தெரியும், அதனால். இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸில் வந்து நம்ம எல்லாமே முடிச்சாச்சு. இப்போது பேக் பீஸை எடுத்து நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? பேக் பீஸை எடுத்து வச்சுட்டு ராங் சைடு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கணும். சரிங்களா? நான் தப்பாக மார்க் பண்ணிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. 2 ராங் சைடும் உள்ளே இருக்கணும். 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கணும். 2 ராங் சைடும் வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்ல பக்கம் உள்ளே இருக்கணும். ராங் சைடு வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து தையல் வந்து போட்டு எடுத்துருங்க. சரியா? இப்போ வந்து நம்ம எப்பவும் போல் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸ்லீவ் வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ணுவோம்? அதுக்கு முன்னாடி ஸ்லீவில் வந்து பைப்பிங் கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை வந்து ராங் சைடில் நான் தச்சு அதுக்கப்புறம் நல்ல பக்கம் திருப்ப போகிறேன். சரிங்களா? ராங் சைடில் தச்சு நல்ல பக்கம் திருப்ப போகிறேன். கிளாத் வந்து ராங் சைடில் இருக்கணும். கை நம்ம பிசுறு வந்து கெட்ட பக்கமாக போட்டு தைங்க. சரிங்களா? இப்போ நான் வீடியோவில் காட்டுறது உங்களுக்கு தெரியும். இப்போ விரிச்சா அந்த நல்ல பக்கம் பாருங்கள், கிராஸ் பீஸ் எவ்வளோ டார்க்காக தெரியுது. ஏன்னா இது மடக்கி வெளியில் தெரியும், அதனால் வீடியோவில் காட்டுற மாதிரியே தைங்க. ஃபஸ்ட்டு இது கொஞ்சோண்டு பிசுறு வந்து நீங்கள் வந்து தச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி தைங்க. ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து எடுத்ததும் அந்த இது வராது. ரொம்ப சின்னதாக ஒரு ஃபோல்டிங் வைக்கணும். சரிங்களா? சின்னதாக ஃபோல்டிங் வச்சு தைங்க. பீஸு நேராக வச்சுக்கோங்க. சரிங்களா? கிராஸாக கொஞ்சம் விழுந்துருச்சுனாலும் இந்த பைப்பிங் ஒரே ஈவனாக வந்து வராது. பிகினர்ஸ் வந்து இந்த இதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த தையலை போட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து மடக்கி தச்சிட வேண்டியதுதான். இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? பழகிட்டீங்க அப்படின்னா தெரியாது. பழகிறப்போ கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்போது இதே மாதிரி இந்த ஸ்லீவையும் நம்ம ராங் சைடில் போட்டு பைப்பிங் கொடுத்துக்கலாம். இப்போது இதை மேலே இருக்கிற வச்சு நான் தச்சு காட்டுறேன். சப்போஸ் இப்படி வச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த 1/2 இன்ச் நம்ம கட் பண்ணது கரெக்டாக தெரியும். ஓகேவா? மறுபடியும் நீங்கள் அமுக்கு தையல் போட திருப்பி தான் ஆகணும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே அப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன். பீஸ் வந்து சின்னதாக ஆயிடக்கூடாது, 2 பீஸும் ஒரே மாதிரி இருக்கணும். சரிங்களா? இல்லை பைப்பிங்கில் குட்டி பெருசுன்னு மாதிரி கொஞ்சம் ஆயிரும். ஓகேவா?
நான் இதில் டைரெக்டாகவே மடித்து நான் தைச்சி காட்டுறேன். ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். சரிங்களா? கை வந்து நம்ம எப்போவும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படின்னா, இப்போது பீஸை வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. அதாவது பிசுறு வந்து அடியில் இருக்குது. சரிங்களா? பிசுறு வந்து அடியில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம குடஞ்சி வெட்டினோம்ல, அது வந்து ஃப்ரண்ட்டு. சரிங்களா? ஃப்ரண்ட்டு. இப்போ 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கணும், 2 ராங் சைடும் வெளியில் இருக்கணும். ஸ்லீவில் ராங் சைடு வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்லீவில் வந்து சென்டரும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஷோல்டரோட சென்டர் பாயிண்டில் வச்சு நீங்கள் வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸ்லீவ் எப்படி கட் பண்ணணும் என்னன்றதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்து பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிசுறு இப்படி ஏதாவது ஒரே பக்கமாக இருக்கணும். இந்த மாதிரி வச்சு தைக்காதீங்க. சரிங்களா? இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ நான் அதையுமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண தான் செய்கிறேன். அவசரத்தில் தைக்கிறப்போ இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும். அந்த மாதிரி கை வந்து வெட்டுறதுக்கு வெட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம அதாவது ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நீங்கள் வந்து அளந்து பாருங்கள். சரிங்களா? அளந்து பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குடஞ்சி கட் பண்ணுறத பார்த்து இது பண்ணிக்கோங்க. சரிங்களா? இல்லைனா கொஞ்சோண்டு பிசுறு இப்படி கம்மியாயிருச்சு. எனக்கு இது ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா வந்து சைடு ஜாயின் பண்ணுறப்ப நான் கரெக்ட் பண்ணிப்பேன். அதையும் உங்கள் கூட இதில் ஷேர் பண்ண தான் செஞ்சுருக்கேன். சரிங்களா? ஸோ வந்து ஸ்லீவ் வந்து 2 சைடுமே வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் தையல் போட்டுக்கோங்க. சரிங்களா? 2 ஸ்லீவுமே சேம் சென்டரை வச்சு நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து கீழே கரெக்டாக ஒன்று போல் இருக்கான்னு பாருங்கள். சைடு ஓப்பனு, செஸ்ட்டு வித்து அந்த மார்க் பண்ணோம்ல, அந்த இடம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ அந்த 2 நாச்சும் ஒன்று போல் இருக்கணும். எல்லா நாச்சுமே கரெக்டாக செட் ஆயிரும். சரிங்களா? 1 இன்ச் மார்க் பண்ணி நீங்கள் வந்து கீழே வரைக்கும் நீங்கள் வந்து தைச்சி அந்த ஓப்பன் வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. வேஸ்ட் லைனில் மட்டும் நிப்பாட்டி திருப்புங்க. சரிங்களா? வேஸ்ட் லைனில் நிப்பாட்டி திருப்புங்க. இப்போ மறுபடியும் அப்படியே நிப்பாட்டி நீங்கள் தையலை வெளியில் கொண்டு வந்துடுங்க. இந்த தையல் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல, அந்த தையலுக்கு உள்ளே தான் இருக்கணும், வெளியில் வரக்கூடாது. சரிங்களா? இப்போது இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஸ்லீவை நம்ம ஆல்ரெடி தைச்சிருக்கோம்ல, அந்த ஸ்லீவோடு வச்சு பார்க்கணும். வச்சு பார்க்குறப்போ 2 ஒன்று போல் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பார்த்துட்டு இப்போ நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்பு தான். நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர வேண்டியது தான். சரிங்களா? இப்போ அந்த ஃபோல்டிங்கை எடுத்து விட்டுருங்க. அயர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இந்த ப்ராப்ளம் இருந்திருக்காது. அயர்ன் பண்ணாமல் நான் பண்ணதுனால தான் இவ்வளோ கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் இப்படி நானுமே அசால்ட்டாக பண்ணிட்டேன். அதனால தான் கொஞ்சம் அனுபவிக்கிறேன் போல். நிப்பாட்டி மறுபடியும் வெளியில் வந்துடுங்க. இந்த வீடியோவில் வந்து நான் காலர் வந்து ஸ்டிச் பண்ணி காட்டலை. ஸோ நெக்கு வந்து ஃபினிஷாக இருக்காது. நெக்ஸ்ட் வீடியோவில் காலர் எப்படி இது பண்ணணுன்ற எல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? காலர் வந்து எப்படி மெஷர் பண்ணி வெட்டி எப்படி வந்து நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணணுன்ற வரைக்கும் நான் சொல்லித்தருவேன். சரிங்களா? இப்போ வந்து பாட்டம் வந்து 1.5 இன்ச் இல்லையா, அந்த 1.5 இன்ச்சை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் நாச் போட்டிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் 1.5 இன்ச்சை மெஷர் பண்ணி லாஸ்ட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துலையும் ஃப்ரண்ட்டில் இப்போ தைக்கிறீங்க அப்படின்னா இந்த பீஸையும் சேர்த்தே வந்து பிடிச்சிட்டிங்க அப்படின்னா சென்டர்லலாம் உங்களுக்கு அழகாக வந்து உக்காந்துரும்.
ஸோ ஸ்டார்டிங் டு எண்டு வந்து எப்போவுமே பிடிச்சிட்டிங்கனாவே நடுவில் இருக்கிறதெல்லாம் அழகாக வந்து செட் ஆயிரும். சரிங்களா? இப்போ இங்கேயும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ கீழேயும் நான் வந்து மடித்து வச்சுக்கிறேன். சரிங்களா? கீழேயும் இப்போ நான் வந்து இங்கே இப்படியே ஃபோல்ட் பண்ணி இப்போ இழுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல நடுவில் அழகாக வந்து உட்காந்துரும். நம்ம தைக்கிறதும் வந்து ஈஸியாயிரும். ஸ்ட்ரெயிட்டாக தைச்சி நம்ம எடுத்துட வேண்டியதான். பட்டு பாவாடைக்கு சைடில் வந்து ஓப்பன் அழகாக தைச்சோம்ல, அந்த சுடிதாருக்கு சைடு ஓப்பன் தைக்கிற மாதிரி அதே மாதிரி இந்த இடத்துலலாம் நம்ம இப்போ தைக்கிறோம். நம்ம பார்த்தீங்களா, இப்போ பட்டு பாவாடைக்கு தைச்சிருக்கோம், அடுத்தது வந்து இப்போ நைட் ட்ரெஸ்க்கு தைக்கிறோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக ப்ராக்டிஸ் பண்ணி தான் அவ்வளோ பெரிய சைடு ஸ்லிட் வந்து நம்ம வந்து தைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால தான் பேசிக் கிளாஸ் வந்து எப்போவுமே இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. டைரெக்டாக ப்ளவுஸு சுடிதார் வந்து கற்றுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு. சரிங்களா? இப்போது நம்ம சைடு சின்னதாக 1 இன்ச்சுக்கு விட்டுருக்கோம்ல, அதுக்கு வந்து கரெக்டாக இப்படி வச்சு மடக்கி தைங்க. நம்ம வந்து எங்கேயுமே வந்து தையலை வந்து முடிக்கலை. ஸோ அப்படியே நிப்பாட்டி திருப்பினனால இந்த ஃபோல்டிங் வந்து நமக்கு அழகாக வந்து உட்காந்துரும். சரிங்களா? இப்போது நம்ம யூடியூப் சேனலில் நான் வந்து 2 கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் கோர்ஸ் வந்து லாங் கவுன் கோர்ஸ் வந்து எடுக்கிறேன். விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் கோர்ஸ் வந்து April 12 வந்து ஸ்டார்ட் ஆகுது. லாங் கவுன் கோர்ஸ் வந்து April 24 ஸ்டார்ட் ஆகுது. விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது இதே மாதிரி இந்த பக்கம் பீஸையும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான். இதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதுலேயும் பாருங்கள் நான் எப்படி இது பண்ணுறேன்னு. சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரும். வீடியோவில் இல்லை, மொத்தத்தில் ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங்க்குன்னு நம்ம வந்து குரூப் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போக நான் கோர்ஸ் வந்து 2 கண்டக்ட் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பரும் இதே தான்.